ஹாய் ரவி, நான் தான் உங்கள் ஜெசி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கான ஒரு நியூ ஃபன்ஷர் கிளப்பலாமா? வாங்க வாங்க. இப்போது ஒரு டார்க்கான ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே நடுவில் மட்டும் பல்ப் மட்டும் இருக்குது ஒயிட் கலரில். ஸோ எல்லாருமே அதை சுற்றி உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு கேங். இப்போது கைதான் ஏய் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதையா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, புரியுதா? டேய், அதை பற்றிலாம் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளானு? நான் சொல்கிறேன் அப்புறமா, எப்போ புரியாது உனக்கு. சரி ஓகே. அவளே கரெக்ட் பண்ணிட்டான்ல, சும்மா விட மாட்டான் அவனை, சும்மாவே விட மாட்டான். டேய், சொல்கிறேன்லாம் பார்த்துக்கிறேன்னு, அவன் என் கையில் தான். என்னடா சொல்கிற? ஒன்றும் புரியல. பிளானு நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஆனால் எனக்கு தேவையானது பணம் தானே, தரேன். ஓகே கை, நான் போயிட்டு வரேன். சரி. இப்போது அங்கேருந்து அந்த பர்சன் போகிறான். ஸோ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது ஜாய் தான் அவன் பேர். ஸோ அவனே இப்போ எழுந்து அப்படியே போகிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். இப்போது ஒரு வீட்டில் தான் அவங்க பேரண்ட்ஸ் செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. இப்போது அவங்க தான், ஏய் என்ன காரியம் என்ன பண்ணி வச்சுருக்கா? என்னது இது? ஆமாம், அது நான் இல்லை. எங்ககிட்டே போய் சொல்கிறியா? எங்ககிட்டே போய் சொல்கிறியா? ஆமாம் ஆமாம், அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பையன் கத்திக்கிட்டே இருக்கான். அது வேற யாரும் இல்லை, தயாங் தான். அவங்க அப்பாவும் அப்படியே திட்டிகிட்டே இருக்காரு. இதுக்கு தாண்டி நான் ஃபோனில் குட்டுக்க வேணாம்னு சொன்னேன். என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாரு. இல்லை தேவையா உனக்கு? ஏதோ உங்கள் அண்ணன் வந்து சொன்னான், வேற யாரா கண்ணில் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் இது? என்ன தயா விளையாடிட்டு இருக்கியா? நீ 10வது தான் படிக்கிறிய உனக்கே. அவனை எங்கேயும் வெளியே விடாதடி, வீட்டு உள்ளே உடச்சி வை, அப்போ தான் தெரியும் உனக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ தயங்கோட அம்மா தான், உன்னை எவ்வளோ நம்பின? எங்களையே நல்லா கழுத்தறுத்துட்டல, இனிமேட்டு உண்மையில நம்பிக்கை வரும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக வராது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா. அம்மா. டேய், என்ன பேச போகிறேன்? என்ன பேச போகிறேன்னு கேட்டேன். உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதுதான் என்னோட தப்பு. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நல்லா புத்தியை காமிச்சிட்டலாம். அம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. கேட்க முடியாதுடி, போ ஒரு ரூமுக்கு போ. ஃபோன்லாம் இனிமேட்டு உனக்கு கிடையாது. ஒழுங்காக ஒரு ரூமில் போய் படிக்கிற வேலையை பாரு. இனிமேட்டு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் நீ போகணுமே, புரியுதா? ஆமாம். இல்லைம்மா. அம்மா எங்கம்மா கூப்பிட்டு போகிறேன்? ஒரு ரூமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட கை பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே அவன் ரூமில் போயிட்டு அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. தயங் தான் அப்படியே டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க. இப்போ தயங் தான் அப்படியே அந்த டோர் மேலே சாஞ்சி அப்படியே கீழே விழுந்து அழுகிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங் தான் அழுது அவன் கண்ணெல்லாம் வீங்கியே போயிடுச்சு. இப்போது அவங்க அம்மா தான் அப்படியே மெதுவாக வந்து கதவு திறக்கிறாங்க. டே இருக்கியா? இருக்க. என்ன? உங்கள் டியூஷன் மிஸ் கால் பண்ணாங்க. டியூஷன் மிஸ்ஸா? ஆமாம், முக்கியமான லெசன்ஸ்லாம் இருக்குமா, நான் அதை போயிட்டு கவர் பண்ணணும். என்ன கவர் பண்ண போகிறட்டே? இன்னும் யார் யார் கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கியா? யார் அந்த பையன்? ஆமாம். இல்லைம்மா, கண்டிப்பாக நான் படிக்க மட்டும் தான் போவேன். நீங்களே கூட அதை ட்ராப் பண்ணுங்கள், நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. நீ சொல்ல மாட்டியா? நாங்கள் சொல்லணும், நான் விடணும். ஃபஸ்ட்டு விடுறதுக்கு வாய்ப்பில்லை. அம்மா ப்ளீஸ்மா, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கம்மா, 10th பப்ளிக் எக்ஸாம், ப்ளீஸ் நான் இதில் நல்லா ஸ்கோர் பண்ணாதாம்மா எனக்கு 11th 12th இன்னும் கொஞ்சம் படிப்பு. இங்கே பாருடே, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நீ எங்களை ஏமாத்திருக்கட்டே. அதுவும் இந்த வயசில் எதுக்காக? நீ காலேஜு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல, நீ ஸ்கூல்டே, உன்னை யார் வேணால் எப்படி வேணால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு பையன். ஆமாம், நீங்கள் நினைக்கிறான். என்னை கன்வின்ஸ் பண்ணணுன்னு மட்டும் நினச்சிடாத, தயவு செஞ்சு நினச்சிடாத. ஆமாம், நான் அதை பற்றி எதுவுமே பேசலாமா. எனக்கு அது வேணாம். இல்லை, நான் இனிமேட்டு தப்பு பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன்.
எப்படி நம்புறது ஒன்று? அம்மா, எனக்கு டியூஷனுக்கு அனுப்புங்க. நான் நல்லா படிப்பேன். நல்லா படித்து கண்டிப்பாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன். இதை நான் நம்பணுமா? ம், நீங்கள் நம்பணுமா? நான் நிஜமாலே இப்போல்லாம் ஸ்கோர் நல்லா பண்ணுறேன். நீங்கள் ரீசன்ட் ரிப்போர்ட் கார்டில் பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. ப்ளீஸ்மா, யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டோமா? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஆனால் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் சத்தியமாக விட மாட்டான். என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், அவரை பண்ண முடியாது. ஆமாம்மா, ப்ளீஸ்மா, அவர்கிட்ட பேசுங்கம்மா. என்னால் பேச முடியாது. ஆனால் நீ போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வருவேன்னா சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன். நிஜமாவாம்மா? ம், அன்டில் நீ நல்ல மார்க் எடுத்தாதான். அப்படி மட்டும் எடுக்கலை, நீ படிக்கும்போதே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அம்மா, சாரிடி, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். என் பேச்சு கேட்கலாம், இந்த மாதிரி தான் நடக்கும். அம்மா அம்மா, ஐயோ, அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. டே தான் இப்போது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். இப்போது டியூஷன் போகும் டைம் ஆகிடுச்சு. இப்போது டேவோட அம்மா தான் அப்படியே அவனை போய் டியூஷனில் போய் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இறக்கி விடும்போது, இங்கே பாருட்டே, உன்னை ரொம்ப நம்பியிருக்கேன், நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ டேவும் வந்து பேக்லாம் மாட்டிட்டு அப்படியே டியூஷனுக்குள்ளே போகிறான். ஸோ அவனும் வந்து லெசன்ஸ்லாம் கவனிச்சிட்டு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே இருக்கு அவனுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு. இப்போது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான், டே, உன்கிட்ட ஃபோன் இருக்கா? ஃபோனா? எதுக்குடா? இல்லை, அது வீட்டில் மாட்டிக்கிட்டேன். என்னது, மாட்டிக்கிட்டியா? ஆமாம், மாட்டிக்கிட்டேன். வீட்டில் அடி வெளுத்துட்டாங்க. அட பாவி, இது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அது அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். என்கிட்ட ஃபோன் இல்லை, ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு. நீயே வச்சுக்கோ அதை. இப்போது டே தான் அப்படியே கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. இப்போது வெளியே வந்து நிற்கிறான். பார்த்தா செம்ம மழை பெய்யுது. ஸோ அவன் அப்படியே மேகத்தை பார்க்குறான், அப்படியே ரோட்டை பார்க்குறான். ஸோ அந்த ரோடே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அவன் அப்படியே அந்த இருட்டில் பார்க்குறான். அவனுக்கு எதிர்க்க ஏதோ ஒரு பர்சன் நிற்கிறாங்க, அப்படியே மழையில் நனைஞ்சிட்டு. டே தான் அப்படியே ஒத்து பார்க்குறான், யாரோ நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போது மழை பெய்யறதுக்கும் எதுவுமே தெரியவே இல்லை. இப்போ டே தான் கிட்ட ஓடி போகிறான், ஜங்குக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை ஓடி போய் பார்த்தா அங்கே ஜங்குக் தான் நிற்கிறான். டே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே மழையும் ரொம்ப வேகமாக பெஞ்சிட்டே இருக்கு. இப்போது டே தான், ஜங்குக், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். ஏ டே, ஏன்டா அழுகுறா? இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு நாள் தான் ஆச்சு. ஆமாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிட்டு, வீட்டில் மாட்டிக்கிட்டேன். தெரியுது, நீ கால் மெசேஜ் எதுவுமே பண்ணல, அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியும் யார். இப்போது இங்கே பேச வேணாம், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே பின்னாடி ஒரு தெரு இருக்குது, அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போகிறான் தயாங்க. என்னது, ஜாயா? ஆமாம், அவனே தான். அவன் ஏன் இப்படி பண்ணான்? அவன் என்னோட கசின். தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரில. ஓ, உனக்கு எப்படி தெரியும்? நேற்று வந்து என்கிட்ட சண்டை போட்டானுங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். சண்டையா? என்ன சண்டை? இனிமே அவங்க பின்னாடி சுத்தாத, பிளா பிளா பிளா. ஏன் வீட்டில் போய் மாட்டி விட்டான்? ஆமாம், அப்போ தானே என்ன கைட்டு விட்டுருவ நீ. ஜங்கு, அவனுங்க பிளான் அப்படி. வீட்டில் மாட்டிக்கிட்டா நீ எப்படி பயந்து விட்டுருவான்னு. நான் விடவே மாட்டேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை அப்படியே செம்ம டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜங்கு, சத்தியமா நீ இல்லாத ஒரு நாள் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியல.
ம் எனக்கும் தான்ட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு நாளைக்கு வர முடியுமான்னு தெரியல. ஏன்? இல்லை, அம்மாவே என்னை ரொம்ப சந்தேகப்பட்டு தான் விட்டாங்க. விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஏய், அதெல்லாம் விடுவாங்க. நீ நல்லா நம்பிக்கையாக பேச அவங்ககிட்ட, சரியா? ம் ஓகே ஜங்குக். அண்ட் என்ன? அனிலா, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறான் ஜங்குக்கு. லவ் யூ, நான் போகிறேன், அம்மா வந்துடுவாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் விடுறான். ஸோ அவன் ஒரு மாதிரி டேஸாக வருது ஜங்குக்கே தேங் போகும்போது. ஸோ டைம் ஸ்கேப்ஸ். இப்போது தேங் தான் வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறான். அவங்க அம்மா அப்படியே மேலங்கிலையும் பார்க்குறாங்க. என்ன, டியூஷன் தானே போயிட்டு வந்தா? ஆமாம், டியூஷன் தான்மா போயிட்டு வந்தேன். ஏன் இப்படி நினைஞ்சிருக்க? எங்கேயோ ஓரமாக நின்றுட்டு வந்திருக்கலாமே. எல்லாம் ரொம்ப பேஞ்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது. லைட்டாக இருந்தா அப்படியே நினைஞ்சு வந்துட்டேன். சரி, போ ஃப்ரெஷ்அப் ஆக. ஆ சரிம்மா. இப்போது தேங் தான் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் ஜங்குக்கே பார்த்துருப்பான். அவனுக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போது அப்படியே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு படுத்துக்கிறான். இப்போ அவன் அப்படி இப்படின்னு ட்ரீம் காணிட்டுருக்கான். ஐயோ ஜங்குக்கு நாளைக்கு வருவான், டெய்லியும் நம்ம பார்க்கலாம் அவனை அப்படின்ற மாதிரி அவன் என்னென்னமோ யோசிச்சுட்டு அப்படியே தூங்குறான். இப்போ வழக்கம் போல் அவன் ஸ்கூலுக்காக கிளம்புறான். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு, எங்கே தான் கிளம்புற? எங்கே கிளம்புற? ஆமாம், ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கா? நான் விடுறேன்னு ஒன்று சொல்லவே இல்லையே. அம்மா, என்னம்மா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? இங்கே பார்த்தயம், நீ ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் போக முடியும். நார்மல் டேஸில் கிடையாது. உன் ஸ்கூலுக்கு ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டோம். அம்மா, என்னம்மா வீட்டுக்குள்ளே எப்படிம்மா? நான் ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் வந்து படிப்பேம்மா. வேண்டாம், தேவையில்லை. நீ டியூஷன் போய் படித்ததே போதும். போ மேலே. அம்மா, நான் அந்த தப்பு. போ மேலேண்ணா சே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க மேலே போய்ட்றான். ஸோ அவனுக்கு திருப்பியும் அழுகையாக வருது. இப்போது ஈவினிங் போல் ஆகுது. தயங்கோட அம்மாவே வந்துட்டு, தயம் டியூஷன் போலையா? அம்மா வரேம்மா. அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். இங்கே பாரு தயம், நான் ஏன் டியூஷன் மட்டும் அனுப்புகிறேன்னு உனக்கு புரியுதுல்ல? புரியுதுமா. நல்லா மார்க்ஸ் எடுக்கணும், நல்லா படிக்கணும். அது நீ ஸ்கூலுக்கு போனால் பண்ணுவியா என்னன்னு தெரியாது. டியூஷனுக்கு தெரியும் எனக்கு. அதனால தான். புரியுதா? சரிம்மா. நான் போகலாமா? நான் தான் கூப்பிட்டு போகிறேன், வா. இப்போது தயங்கன்னு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அம்மா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. தயங்க அப்படியே பார்த்துட்டு, என்னம்மா? ஒன்றும் இல்லை, நீ மேலே போ. ஓகே. இப்போ அவங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அங்கேயே நின்று நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராவது வராங்களா, அங்கே ஸ்ட்ரீட் முன்னில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. தயம் இதெல்லாம் எட்டி அப்படியே பார்த்துட்ருக்கான். கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அவங்க அம்மா டக்குன்னு இந்த சைடு திரும்பும்போது தேங்க அப்படியே மேலே ஓடிடுறான். அவங்க அம்மா அதை பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. தேங்க தான் அப்படியே பயத்தோடு, ஐயோம்மா எங்கள் அம்மா என்ன சிஐடி ரேஞ்சில் இப்படி தேடுறாங்க, எம்மாடி முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க மூச்செலாம் வாங்கிட்டு அப்படியே கிளாஸில் போய் உட்காடுறான். ஸோ அன்றைக்கி கிளாஸும் முடியுது. இப்போ தான் கீழே வந்து பார்க்குறான், எங்கே ஜங்குக்கு நிற்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா அதுக்கு முன்னாடியே வந்து நின்று இருப்பாங்க. என்ன தயம், யாரையாவது தேடுறியா என்ன? இல்லைம்மா. வந்து வண்டியில் ஏறு. இப்போ தயங்கும் போய் வண்டியில் உட்காந்துறான். ஸோ அவனும் திரும்பி திரும்பி பார்க்குறான், யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டதுக்கப்புறம், தயம் நீ யாரையாவது தேடினியா என்ன? இல்லைம்மா. ஏன்? இல்லை, கேட்டேன். நீ யாரையோ தேடுற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இல்லைம்மா, அப்படிலாம் யாரையும் தேடல. தேடாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றாங்க. இப்போ தயங்கும் உள்ளே போயிடுறான். ஸோ டேஸ்லாம் எப்படியே ஸ்கிப் ஆகுது. தயங் தான் ஜங்குக்கும் ரொம்ப தேடுறான். ஆனால் ஜங்குக் எங்கேயுமே வெயிட் பண்ணியிருக்க மாட்டான் தயங்காக. ஸோ தயங் இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஒரு வேளை என்ன மறந்துட்டானா? இல்லை இல்லை, வாய்ப்பில்லை.
ஜங்குக் ஏன் என்னை மறக்க போகிறான்? சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே தேத்திக்கிறான். இப்போது டியூஷன் சார் தான் அப்படியே தேவை பார்த்துட்டு, டேய் டேய் டே டேய் கூப்பிட்றா அவனை. டேய் மச்சான் உன்னை கூப்பிட்றாங்கடா. என்னடா? சார். ஒன்றும் இல்லை, பின்னாடி பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை கூப்பிடு. பின்னாடியா? யாரு? ஹே ஹே நீ என்ன இங்கே பண்ணுற? ஜங்கு, நான் உன்னை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிங்க? இரு. சார் உன் பேர் என்ன? ஸோ என் பேர் ஜியான் ஜங்குக். மிஸ்டர் ஜியான் ஜங்குக். சொல்லுங்கள். ஃபீஸ் கட்டிட்டீங்களா? சார் இன்றைக்கி தான் ஜாயினே பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. நீ புதுசாக இருக்கியா, அதான் கேட்டேன். ஆமாம் சார், இன்றைக்கி தான் ஜாயினிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பார்த்து சொல்கிறான். டேக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். ஜங்குக்கு பார்த்த உடனே அவன் ரியலாக இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே யோசிச்சுட்டு இருக்கான், ட்ரீமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க அந்த சார் தான், டே எப்பா டே, யாரா அவன் இப்படி பார்த்துன்னு இருக்கான்? டே சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கான். இங்கே பாருப்பா, அவன் எழுந்துட்டான், நீ ஏன் அவனை இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கா? உட்காரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உட்காந்துறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது ஜங்குக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஸ்மெக் பண்ணிட்டு அப்படியே உட்காடுறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸ் ஓவர் ஆகிடுச்சு. ஓகே, ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. டேய் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக திரும்பி ஜங்குக் கிட்ட, ஜங்குக் எத்தனை நாள் எங்கே போன நீ? அது வந்து என்ன? அது வந்து உனக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? போ, உன் பேச்சுக்கா. என்னது காவா? ஆமாம், நல்ல வேலை எங்கள் அம்மா கிட்ட நான் மாட்டல. ரொம்ப நாள் அந்த ஸ்டேட் முனை வரைக்கும் வந்துட்டு போயிருக்கேன். நீ அங்கே இருப்ப இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கேயுமே கண்ணில் படல. அது எங்கே போன சொல்லு. சொல்கிறான், வெயிட் பண்ணு. சரி 5 நிமிஷம் ஆயிடுச்சு, யாருக்கும் டவுட் இல்லை போல். சரி, நாளைக்கு வந்து கொஷின் கேட்பேன், அப்போ தெரியும் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னோடனே 2-3 பசங்க ஓடி போகிறாங்க சார்கிட்ட. அட பாவிகளா, வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே ஜங்குக் தான், சொல்லு என்ன, எங்கே போன சொல்லு. அப்புறமா சொல்கிறேன்டா, உன் கண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இந்த கண்ணை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்போவுமே என்னை தேடிட்டு இருக்க கண்ணு, அதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போது என்னை பார்த்துட்டு தான் இருந்தியா நீ? பார்ப்பேன், எப்போயா ஒரு நாள் வருவேன். ஆனால் நீ என்னை பார்க்கக்கூடாதுன்னு நான் ஒழிஞ்சுப்பேன். ஏன்? நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? சரி ஒன்றும் இல்லை, விடு. ஸோ கிளாஸில் இருக்க 10 பேர் அப்படியே போயிடுறாங்க கிளாஸ் விட்டு. ஜங்குக், டே அண்ட் டேவோட ஃப்ரெண்ட் இப்படி 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. டே தான், ஜங்குக் இனிமேல் நீ டெய்லி டியூஷன் வருவா தானே? வருவேன் உனக்காக. எஸ், ஜாலி. இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாது நினச்சிட்டு பக்கத்தில் இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. டெய்லியும் வந்துடு. வந்துடுறேன், உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன். நானும் வீட்டில் பேசி பார்க்குறேன். இப்போ வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பேசிக்கலாம், சரியா? ஏன்னா நம்ம 2 பேருக்கு வயசு இல்லை, சரியா? அதனால இப்போ நம்ம பேச முடியாது. புரியுது ஜங்குக், அதுக்குன்னு நான் ரொம்ப பாவம். பாவம் தான்டா, நான் பண்ணுறது லவ்வில் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பண்ணலனா நம்ம காதல் ஜெயிக்காதுட்டே. கரெக்டு தான், அதுவும் நீ சொன்னது கரெக்டு தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானே வந்து பேசுகிறேன், ஓகேவா? எப்போன்னெலாம் கேட்காதா, வரும் ஒரு நாள் வந்து பேசுவேன். ஓகே, அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணு, ஓகே? நல்லா படி, நீ நல்லா படித்தாதான் உங்கள் அம்மா எங்கள் கூட விடுவாங்க. அதுவும் இல்லைனா உன்னை ஃபுல்லாகவே. புரியுது. உனக்கு என்னன்னு தெரியுமா?
நான் மட்டும் ஒழுங்காக படிக்கலைன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. என்னது கல்யாணமா? டீ ஆடா. ஆமாம் ஆமாம் ஜங்கு, அதுதான் பயமாக இருக்குது. ஆனால் என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. ஒரு மாதிரி டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, படிக்க முடியல. டே இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ம் ஓகே. இப்படி டே ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ டேவும் நல்லா படிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அவனோட பப்ளிக் எக்ஸாம்லாம் வரப்போதில். ஸோ நல்லா படிச்சுட்ருக்கான். அவங்க அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தான் டே மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. பட் அதெல்லாம் டே கண்டுக்காமல் அவனும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே பப்ளிக் எக்ஸாமும் நெருங்கிட்டாங்க. இப்போ டே தான், அம்மா எனக்கு எக்ஸாம்ஸ். பார்த்தேன் டே, டைனிங் டேபிள்லாம். சரி நல்லா பண்ண, கொஷின்ஸ் தெரியலன்னு அப்படி விட்டுறாத சரியா? அதையும் ஒழுங்காக பண்ணிட்டு வா சரியா? நல்லா பண்ணணும். இங்கே பாரு, அம்மா 1000 சொல்லுவேன், நான் திட்டினா உனக்கு அது நல்லது தான், நல்லதாக மட்டும்தான் இருக்கும். நான் திட்டுறது அது நீ அம்மா என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுதம்மா. எல்லாமே நான் நல்லதாக தான் எடுத்துப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும். புரிஞ்சா சரி. சரிம்மா. என்ன ப்ளஸ் பண்ணுங்க. டே வேண்டாம் இந்த நாடகம்லாம், போயிட்டு வா, நல்ல எக்ஸாம் எழுது சரியா? ஓகேம்மா. அப்பா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அவர்கிட்ட, நீ ஒழுங்காக போயிட்டு நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வா சரியா? ஓகேம்மா. டேவோ அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அவன் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கான், புக்ஸ் வச்சு படிச்சுட்டே போயிட்டுருக்கான். ஸோ டே இந்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு வேன் வருது. அப்படியே டேவோட வாயை பொத்தி அந்த வேனில் தூக்கி போட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க டேவை. ஸோ டேவும் கற்று ட்ரை பண்ணுறான், அவனால் முடியல. ஸோ அப்படியே மயக்க போட்டு விழுறான். இப்போது கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே ஒரு இருட்டு ரூமில் தான் உட்காந்துட்ருக்கானே. ஸோ டேவோட தலைக்கு மேலே ஒரு பல்பு இருக்குது, அங்கே மட்டும் லைட் எரியுது. அவன் முடிச்ச உடனே இப்போது டேக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்துட்டு, டே என்ன ஞாபகம் இருக்கா? இரு பேச முடியாது உன்னால், டேப் போட்டுருவான் வாயில், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த டேப்பை எடுத்து விடுறான் டேவோட வாயிலேருந்து. காய், என்ன பண்ணுற நீ? இதையும் கட்டி போட்டிருக்க? இன்னைக்கு தான் உன்னை பார்க்கவே முடியுது. எங்கே போனேன் இவ்வளோ நாள்? இன்னைக்கு என்னோடய எக்ஸாம்ஸ், என்னை விட. ஓ எக்ஸாம்ஸா? நான் வேணும் கேள்விப்பட்டேன், இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனாதான் உன்னை விடுவாங்களாமே வீட்டில், இல்லைனா கல்யாணம் பண்ணுவாங்களாமே, அப்படியா? கை, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, கையை அவுத்து விட. எதுக்காக என்னை கட்டி போட்டிருக்க? எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் அந்த ஜாய் சொன்ன வேலை தான். ஜாய் தானே எல்லாத்தையும் பண்ணா? ஜாய் தானே காரணம் இதுக்கு. கூல். ஜாயா அவன் தோஸ்து, அவன் எனக்காக தான் பண்ணான், நான் இப்போ அதுக்கு. கை, எங்கே பாரு, என்னோடய ஃப்யூச்சரே இன்னைக்கு தான் இருக்குது. ப்ளீஸ் எனக்கு அவுத்த விட. ஓ ரொம்ப பாவமாக இருக்கே உன்னை பார்த்தா, அவுத்தோடவா? காய் ப்ளீஸ் என் கையை அவுத்த விட. எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் போகணும். பாருட்டே, உன்னால் விட முடியாது. என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லு, விடுறான். கை, இது வேணும் விளையாட்டு இல்லை. இங்கே பாரு, இன்னைக்கு நான் போயாகணும் ப்ளீஸ். ஓ ரொம்ப பாவமாக இருக்கே, விட முடியாது, நான் பண்ணுவேன். இந்த எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆக போறியா இல்லை வக்கீல் ஆக போறியா? என்னடா பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான். பட்டே தான், எங்கே பாரு காய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல? நான் தான் உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேனே. எனக்கு ஜங்குக்கு மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு அவனை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஒழுங்கு மரியாதை என் கை தவிர்த்து விடு. முடியாது, நான் சொன்னேன் ஜங்குக்கு மேலே தான் இருக்கா. சொல்கிறா, ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட நெக்கி அப்படி பிடிச்சி இழுத்துறான்.
தயங்க இந்த சைடில் இருந்து அப்படியே கத்திட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக முடியவே இல்லை. செம்ம இருத்தமாக பிடிச்சிட்டு இருக்கான் தயங்கோட நிற்கு. இப்போது அப்படியே காய்க்கு பேக் சைடு ஹெட்டில் தான் யாரோ அப்படியே அடிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தயங் லைட் வாய்ஸில் பேசுகிறான். இப்போது ஜங்குக் தான் வேக வேகமாக டேவோட கையெல்லாம் அவுத்து விடுறான். டே ஒன்றும் இல்லை சரியா? டே போயிடுவல, உன்னை போய் விடணுமா ஸ்கூலில்? இல்லை, நான் பொறுமையாக போய்க்குவேன். இல்லை, நான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே மெதுவாக எழுப்புறான். இப்போ காய் தான் எழுந்து திருப்பி அடிச்சிருப்பான் ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்படியே கீழே போய் விழறான். ஏய் செல்லம், எப்போ வந்த? அண்ணா உன் செல்லத்தை பார்க்காம இருக்க முடியலையோ? பாரு கை, எதுவாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் தான். எதுக்காக டேவை இழுக்கிறேன்? எடம் இழுக்காமல் இருக்க முடியும்? டே தான் உன்னோட டார்லிங் ஆச்சே. கொஞ்சம் சொல்லி புரியவே. எனக்கு டே வேணும். ஹே, டே என்ன கடையில் கிடைக்கிற முட்டாயா கேட்ட ஒன்று கொடுக்குறதுக்கு? நான் லவ் பண்ணுற பையன், அவ்வளோ சீக்கிரம்லாம் தர முடியாது. பாரு ஜங்குக், எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தயாங் வேணும். டே இங்கேருந்து போ. ஜங்குக் எப்படி? போன்னு சொன்னேன். நீ போய் எக்ஸாம்ஸ் எழுது. இதை பற்றி எதுவும் திங்க் பண்ணாத, புரியுதா? ஜங்குக் போ. சரி, போகிறேன். இப்போது தேங்காய் அங்கேருந்து ஓடி போகிறான். இப்போ காய் தான் அப்படியே பின்னாடி போக ட்ரை பண்ணா. இப்போ ஜங்குக் ஜம்ப் பண்ணி ஒரே கிக் தான். அப்படியே காய் தட்டு மாதிரி கீழே விழுறான். டே அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறான் அங்கேருந்து. இப்போது காய் தான் அப்படியே மெதுவாக அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக், உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ போக முடியாது. எனக்கு தெரியும் டேவை ஏதாச்சும் நீ பண்ணுவேன்னு, அதனால தான் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போது காயம் திரும்பி எழுந்துக்கலாம் ட்ரை பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி முதுகெலும்பே வலிக்குது. என்னடா இது? டேய் எங்கடா போனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காய் கத்துறான். 2-3 பாடி கார்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். வாங்கடா சொம்பைங்களா, எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவங்கள லெஃப்ட் ரைட்னு விட்டுடுறான். அவங்களும் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஸோ காய்க்கு என்னன்னு தெரியல, இடுப்புலாம் உடஞ்சிருச்சு போல். அவனால் ஏஞ்சிக்கவே முடியல. காய், இன்னொரு வாட்டி என் ஆள்கிட்ட வந்த அவ்வளோதான் ஒன்று. டே எனக்கானவன், எனக்கு மட்டும்தான் அவன், புரியுதா? டேய் எனக்கு தான் டே. ஹேச்சி மூடு. ஒழுங்கா லவ் பண்ண வைக்கல, இன்னொரு ஆளை கரெக்ட் பண்ண போகிறியா? டே எனக்கு மட்டும்தான், புரியுதா? அவனை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். காய் தான் இப்போது மெதுவாக இணைச்சிக்கிறான். அவனால் முடியவே இல்லை. இந்த சைட்டே அவன் ஸ்கூலுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிருப்பான். ஸோ கரெக்டாக கேட் மூடுற நேரத்தில் போய் நிற்கிறான். சார் ப்ளீஸ் விட்டுருங்க என்ன. டேய் என்னப்பா, நல்லா படிக்கிற பையன் இவ்வளோ லேட்டாக வந்து நிற்கிற? ப்ளீஸ் காலைல கூட விளையாடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அப்படியே உள்ளே போயிருப்பான். எக்ஸாம்ஸ் போய் எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எக்ஸாம் கால் வெளியே ஜங்குக் தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் தயங்காக. தயங் தான் லாஸ்ட் பர்சனாக வரானே. ஜங்குக் பார்த்துட்டு ஒழுங்கா எழுதுறியா? செம்மையாக பண்ணியிருக்கேன். நீ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியா? அதானா பண்ணிட்டேன். நிஜமா? நீ நல்லா பண்ணியா? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஹாப்பியாக வந்து காமிச்சிட்ருக்கான். ஜங்குக் அப்படியே தயங்கோட ஸ்மைலே பார்த்துட்டு இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ அப்படியே தயங் தான் அவன் வீட்டுக்கு போகிறான். ஜங்குக், இதுக்கு மேலே நானே போய்க்கிறேன். ஓகே தானே? நான் ஓகே தான். நீ பார்த்து பத்திரமா போ. நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, நல்லா பாடி. ஓகே, பார்த்து போ. ஓகே ஜங்கு, பாய். பாய். ஜங்குக்கும் அப்படியே போயிடுறான். தான் அவன் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறான். அவங்க அம்மா அப்பா செம்ம கோவத்தோடு உட்காந்துட்ருக்காங்க வீட்டில். இப்போது தேங்க போய் பார்க்குறான். ஆமாம், எக்ஸாம்ஸ் என்ன ஆச்சு? எக்ஸாம்ஸ் எழுத போனியா? எங்கே போனேன்?
ஆமாம் நிஜமாக எக்ஸாம்ஸில் எழுத போனேன். இங்கே பாருங்கள் மார்க் ஷீட். எதுக்காகங்க இப்படி பண்ணுறான்? உங்கள் அண்ணன் பையன் தானே? வேணும்னே பண்ணிகிட்ருக்கானா? டேயோட பேர் கெடுக்கணும் பண்ணிகிட்ருக்கானா? ஏய் எனக்கு எப்படி தெரியும்? டே இங்கே வா. என்ன ஆச்சு? அம்மா நான் நிஜமாக எக்ஸாம்ஸ் தான் எழுத போனேன். டே நாங்கள் எதுவுமே ஒன்று கேட்கல. உன் மேலே தப்பு இருக்கு. ஆனால் அந்த ஜாய் தான் வேணும்னே எல்லாம் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா காலையில் ஒரு கேங் ஒன்று கடத்திட்டாங்களாமே. ஆமாம், ஆனால் அங்கேருந்து நான் போயிட்டேம்மா. நிஜமாக நான் எக்ஸாம் ஹாலுக்கு தான் போனேன். நீங்கள் வேணா மேம் கிட்ட கூட. டே உன்னை நம்புகிறேன். டே உன்னை நம்புகிறோம், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி டீஸாக வருது. அம்மா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க அம்மா தான், வேணாம் டே எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாம் சொல்லணுமா? அதாவது நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் காயின்னு ஒருத்தன், அவன் என்ன லவ் பண்ணுறான். ஆனால் எனக்கு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜாயும் கையும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வேணும்னே வீட்டில் மாட்டணுன்றதுக்காக ஜாய் இப்படி பண்ணாமா. அந்த ஃபோட்டோஸில் நான் எப்பயோ எடுத்தது, அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தம்மா. சத்தியமா நான் இந்த ஒரு தப்பும் பண்ணல. டே சரி எதுக்கு அழுகாத. அம்மா இல்லைம்மா, நான் உங்ககிட்ட அன்றைக்கி சொல்லியிருப்பேன். பட் பயம் எங்கே நிஜமாலே என்னை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் போயிடுவீங்கன்னு. கண்டிப்பாக நான் எக்ஸாம்ஸில் நல்லா பண்ணிவிடுவேன். நீங்கள் சொல்கிற போலே நான் இருப்பேன். ப்ளீஸ் என்னையும் ஜங்குக்கையும் பிரிச்சிடாதீங்க. தயாம் புரியுது தயாம். அம்மா ப்ளீஸ் என்னையும் ஜங்குக்கையும் பிரிக்காதீங்க. டே புரியுது, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலை முடிங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் புரியுது, ஸ்கூல் தானே, நான் சத்தியமாக நல்லா படிப்பேன். சரி சரி அந்த காயங்க அவன் தெரியல. ஜங்குக் தான் அந்த என்னை காப்பாற்றினான் காலையில். ஜங்குக் மட்டும் இல்லைனா என்னால் எக்ஸாம்ஸ் கூட எழுதிருக்க முடியாது. என்னடே சொல்கிற? ஆமாம் என்னை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஜங்குக் தான் அங்கே வந்தான். அவனுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் அவனை வான் கூட சொல்லலை காலையில். ஓ தயங்கோ என்ன நடந்ததுன்னு எல்லாமே சொல்லி முடிச்சிடுறான். ஸோ தயங்கோட அம்மா தான் அப்படி தயங்க ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றில் தயம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் உன்னை நல்லா பார்த்துருக்கணும், எக்ஸாம்ஸ்க்கு கூட வந்திருக்கணும், இல்லைனா ஒன்று இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ஆகலை, ஜங்கு காப்பாற்றிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் டிஎஸ்ஐஸோடு பேசுகிறான். ஸோ டேவோட அம்மா அப்பா வந்து காயை வந்துட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனையும் வந்து அப்படி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் தான் இதில் அரெஸ்ட் ஆகிருப்பான். ஒரு 2 years லேட்டாக ஜங்குக் தான் பரபரப்பாக எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். அவங்க பாட்டியை தான் கூப்பிட்றான். என்னடா பாட்டி இதை எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சிங்களா? டே சமையல் செய்கிறேன்டா. ஐயோ எல்லாம் ஸ்லோவாகவே பண்ணுங்க, நானும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட புக்ஸ்லாம் எடுத்து அவன் பேக்கில் எடுத்து வைக்கிறான். சரி பாட்டி நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு சரியா? சரிடா சீக்கிரமா வா வீட்டுக்கு. சரி சரி வரேன் எனக்கு. சரி சரி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்புறான். இந்த சைடில் இருந்துட்டு அவனும் அதே மாதிரி தான் கிளம்பிட்டே இருக்கான். அம்மா எடுத்து வச்சிட்டிங்களா? ஏய் ஹோம் புக்ஸை நீ தான் எடுத்து வைக்கணும், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? சரி அப்படின்னு சொல்லிட்டு டெவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ எடுத்து வைக்கிற கேப்பில் அவங்க அம்மா வந்து அப்படியே ஃபுட் ஓட்டி விட்டுட்ருக்காங்க. போதுமா சரி நான் கிளம்புறேன். பார்த்து பாட்டி. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அங்கேருந்து ஓடுறான். வெளியே வந்து பார்த்தா ஜங்குக் தான். டார்லிங். ஜங்குக் வந்துட்டியா கரெக்டான டைம்? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஏறிக்கிறான். ஸோ அவங்க 2 பேருமே சேம் காலேஜ் தான். ஸோ டே வந்து ஃபஸ்ட் இயர், ஜங்குக் செகண்ட் இயர். ஸோ டேவும் ஜங்குக்கும் அப்படி காலேஜ் போய் ரீச் ஆகிடுறாங்க.
ஸோ டே சொன்ன மாதிரி காலேஜும் வந்துட்டான். இப்போது ஜங்குக்கும் அதே மாதிரி தான். 2 பேருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் டேட்டிங் அதெல்லாம் வந்து அப்பப்போ போகிறாங்க அவங்க. இப்போ அப்படியே வீட்டில் காட்டுறாங்க, டேவோட வீட்டில். அம்மா நான் இன்னைக்கு எங்கே ஜங்குக்கு வீட்டுக்கா? ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டேவா ப்ளீஸ்? ப்ளீஸ். ஓகே, ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. டீல். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ராமிஸ்க்கு வந்து சுண்டூரில் நீட்டுவானே அதே மாதிரி டீ நீட்டுறான். அவங்க அம்மாவும் வந்து பிச் பண்ணுறாங்க. இப்போ அப்படி ஜங்கு கூட வீட்டில் தான் டே இருக்கான். அவங்க பாட்டி எல்லா டிஷ்ஷும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ டே அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வெல்கம் கொடுத்துட்டு அப்படியே உட்காரான். பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? பாட்டி எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஜங்குக்கு தான் நல்லா பார்த்துக்கிறானே. தெரியும், என் பேரை நல்லா தான் பார்த்துப்பான். ஆமாம் பாட்டி. சரி வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாம் உட்காரு. அட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவே எல்லாத்தையும் வந்து பரிமாறுறான். ஸோ அவங்க பாட்டிக்கும் அப்படியே பரிமாறிட்டு அப்படியே சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே டேவோட டைஸில் கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கே இங்கே கிள்ளிட்டு இருக்கான். ஸோ டேவும் தள்ளி விட்டுரு. ஜங்கு என்ன பண்ணுற? பாட்டி இருக்காங்க. தெரியும் பாட்டி இருக்குன்னு. அப்புறம் டே ஒரு விஷயம். சொல்லு ஜங்கு. எனக்கு பார்ட் டைமில் ஒரு ஒர்க் கிடச்சிருக்கு. பார்ட் டைம் ஒர்க்கா? ஆமாம். என்ன ஒர்க்கு? பிளிங்கிட்டில் தான். பிளிங்கிட்லையா? அங்கே என்ன ஒர்க்கு? என்ன டெலிவரி வேலைக்கு போறியா? அவ்வளோ சீன்லாம் இல்லை. அதுக்குள்ளே அந்த பேக்கிங் வேலை அந்த மாதிரி தான். மந்த்லி ஒரு 16 வரும். ஓ அப்படியா? ஓகே, காலேஜ் முடிகிற வரைக்கும் பண்ணுறேன். ஓகே, பண்ணு. நான் நீ போடலாலும் பரவாயில்ல. இல்லை, எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. என்ன? கவர்மெண்ட் ஒர்க் போகணும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது ஜங்கு. ஓகே, உனக்கு பிடிச்சது என்னவோ அது பண்ணுதேன். நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே ஜங்கு. இப்போது தயங்கும் ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. தயங்கையும் வந்துட்டு வெஸ்ட் வாஷ் பண்ணியிருப்பான். ஸோ பாட்டிக்கு ரொம்ப முடியாதனால ஸோ அவனும் போயிட்டு பாட்டியை படுக்க வச்சுட்டு அப்படியே பிளாங்கெட்டில் போட்டுட்டு வரான் ஜங்குக். இந்த சைட் தயங்கும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஜங்குக் வேறு க்ளாத் இருக்கா? இருக்கு. ஏன்? ஈரமாயிடுச்சு, வெஸ்ட் வாஷ் பண்ணுன்ற பேரில் என் மேலே தண்ணியை கட்டிக்கிட்டேன். ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரெஸ் தரான். ஸோ அது பார்க்க ரொம்ப லூஸாக இருக்குது தயங்கு போடும்போது. என்னடா இது? எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் பண்ணுறது. சரி, வேறு வழி இல்லை. இப்போது தயங்கு தான் அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்டு, என்ன ஜங்கு இந்த வாட்டி எங்கூட படுக்க போறியா இல்லை சோஃபாவில் தான் படுக்க போறியா எப்பவும் போல்? சோஃபாவில் தான். சிப்போ ரொம்ப நல்ல பையமாக நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே படுத்துக்கிறான். இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே தயங்க மேலே பாஞ்சு, என்ன? நான் சொன்னேன் நல்ல பையனா? இந்த நல்ல பையன் அடிக்கடி கெட்ட பையனாக மாறுவான், தெரியும்ல? ஜங்கு சும்மா அவனை வெறுப்பேற்றுறேன், தயவு செஞ்சு இறங்குறியா? முடியாது. என்னே நீ சீண்டிட்டல, உன்னை சும்மா விடுவானா என்ன? வேணாம் ஜங்கு. அப்புறம் நம்ம பாட்டி அப்புறம் எங்கள் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? யார் என்ன நினச்சா என்ன? இனிமே நீ எனக்கு, நான் உனக்கு ஆயிட்டேன். அதான் அவங்களே அலோ பண்ணிட்டாங்களே. அதுக்குன்னு நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுல்ல. டேய், நமக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. ஏஜ் ஆனா என்ன? கல்யாணம் பண்ணல, அதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் எப்படி? என்ன சின்னதாக ஏதாவது கொடுத்தா தானே? என்ன கொடுத்தா தானே? டேய் நடிக்காதரா, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி. நிஜமாக புரியல ஜங்கு, என்ன பேசுகிற? சித்தா
கண்ணத்தில் ஹிஜித்தா. கன்னத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கொடுக்குறான். ஆ போய் படு. பிச்சித்தா பிச்சித்தா. பிச்சு தரணுமா? கண்ணத்தையே பிச்சித்தா. கன்னத்தை எப்படி பிச்சு தர முடியும்? டே மொக்கு சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்பில் போய் கிஸ் பண்ணுறான் ஜங்குக். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேங்க் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக் போதும். என்ன போதும்? எனக்கு போதாது. இது அட்வான்டேஜ் ஏய் கிஸ்ஸு அட்வான்டேஜா? அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ட்ரெஸ்ஸில் அப்படியே கை விடுறான் ஜங்குக். இல்லை கிஸ்ஸு அட்வான்டேஜ் இல்லை அந்த வழிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டோரி ஹேண்ட். ஓகே ஸ்டோரி ஹேண்ட். ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஓகே சரி, நான் இதோட வீடியோ ஹேண்ட் பண்ணிக்கிறேன். பாய் ஆமி சராங்கியோ.